ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்னும் குரூப் 2 எக்ஸாமுக்கு ஒரு 65 நாள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். ஸோ ஒரு ரவுண்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு இன்னும் ஒரு 65 நாள் இருக்குது. சரி, இப்போ இந்த 65 நாளில் ஃபுல்லாக படித்து இந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா, 65 நாளில் நம்ம ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுற அளவுக்கு இப்போ தான் நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 65 நாளில் ஃபுல்லாக படித்து கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா அதுக்கெலாம் ரொம்ப எஃபோர்ட் வேணும். ஸோ ரொம்ப நேரம் படிக்கணும், நிறையா தடவை ரிவிஷன் பண்ணணும், நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறையா பார்க்குற மாதிரி இருக்கும், மேக்ஸ் நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த 65 நாளில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது அந்த அளவுக்கு நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னா அது தெரியாது. ஓகேவா? சரி, அப்போ ஃபஸ்ட்டு 65 நாள் நம்ம உண்மையிலேயே நம்ம 100% நம்ம எஃபோர்ட்டை போட்டு நம்ம உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் நமக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இந்த எக்ஸாமை நம்மளால் கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு. ஸோ இந்த தடவை இல்லைனா கூட அடுத்த தடவை, இந்த குரூப் 2 இல்லைனா வர்ற குரூப் 4. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த கான்ஃபிடென்ட்டுக்காக நம்ம இந்த அடுத்த 65 நாள் நம்ம பக்காவாக படிக்கலாம். சரி, இப்போ இந்த 65 நாளில் என்னெல்லாம் செய்ய முடியும், நான் சும்மா ஒரு 4-5 உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ்ன்னு வச்சுக்குவோம். தமிழ் மட்டும் நான் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக 6th to 10th நியூ புக்கும் ஓல்டு புக்கும் கம்ப்ளீட்டாகவே சிலபஸில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாகவே படித்து முடிச்சிட முடியும். ரெண்டாவது, இப்போ நான் கொஞ்சம் மேக்ஸை சேர்த்துக்கிறேன் அப்படின்னா 6th to 8th மட்டும் வச்சுக்குவோம். 6th to 8th நியூ புக்கும் ஓல்டு புக்கும், அது போக நான் மேக்ஸு புதுசாக நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கூட ஆப்டிடியூடு, ரீசனிங், டெய்லி ஆப்டிடியூடில் ஒரு 20 கேள்வி, ரீசனிங்கில் ஒரு 10 கேள்வி அப்படின்னா கூட இதில் மினிமம் ஒரு 1200 ப்ராப்ளத்துக்கு மேலே சால்வ் பண்ணியிருப்போம். இதில் ஒரு 600, அப்போ மொத்தம் ஒரு 1800 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ அப்போ அதுலேயே நமக்கு எவ்வளோ தூரம் மேக்ஸ் நமக்கு பரிச்சயம் ஆகிருக்கும் அப்படிங்கிறத இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு மூணாவது, இப்போ நான் கொஞ்சம் ஜிஎஸ்ஸையும் சேர்த்துக்கிறேன். இல்லை நான் ஜிஎஸ்ஸை மட்டும் கூட படிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ஜிஎஸ் மட்டும் படிக்கிறேன். 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற அந்த ஒரு 6 லெசன், 5வது லெசன்லேருந்து 10வது லெசன் முடிக்கும் ஒரு 6 லெசன் இருக்கா, அதை மட்டும் படிச்சுக்குவோம். அடுத்து +1 +2 எக்கனாமிக்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே ஒரு 10 லெசன் மட்டும் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் படிச்சுக்குவோம். அப்போ இதில் ஒரு 10 லெசன். சரி, ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் குப்தாஸ் மட்டும், அப்போ இதில் ஒரு 2 லெசன் வருதா. அடுத்து 10th ஜாகிரஃபி, இதில் ஒரு 7 லெசன் இருக்குது. அப்போ இதை மட்டும் படிச்சுக்குவோம். எத்தனை வரும்? 16, 18 + 25 லெசன் வரும். கண்டிப்பாக 60 நாள் 65 நாளில் 25 லெசன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளால் முடிக்க முடியும். சரி, இப்போ 4வதாக ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். பாலிட்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ். போனதில் பாலிட்டிக்கே நான் சொல்லலை, இப்போ பாலிட்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். லக்ஷ்மிகாந்த் புக்கு ஒரு 60 to 70% ஆஃப் த சிலபஸ், அதுலேயும் இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்காக தேடி படிக்கணும். அதில் தான் நம்ம நிறையா படிக்கணும். கொஞ்சம் எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா 75% ஆஃப் சிலபஸ் படிக்க முடியும். அதே நேரத்தில் 10th அந்த INM யூனிட் 6 10th ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அதற்காக நான் படித்தேன் அப்படின்னா அந்த ஒரு 6 லெசன். 10th ஜாகிரஃபியில் 7 லெசன். ஸோ 7 லெசன் படிக்க முடியல அப்படின்னா கூட கண்டிப்பாக ஒரு 5 லெசனாவது நம்மளால் கண்டிப்பாக படிக்க முடியும் அந்த 65 நாளில். அப்போ இந்த அளவுக்கு நம்மளால் படிக்க முடியும். இல்லை இன்னொரு ஆப்ஷன் சொல்லவா? 3மே சேர்த்து சொல்கிறேன். தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் 3யுமே சேர்த்து சொல்கிறேன். அப்போ தமிழ் என்ன வச்சுக்குவோம்? 6th to 8th நியூ புக் மட்டும் வச்சுக்குவோமா? ஏன்னா 65 நாள் தான் இருக்குது, ரொம்பலாம் எஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா 6th to 8th நியூ புக் மட்டும் டெய்லி மினிமம் ஒரு 25 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரு 1500 ப்ராப்ளம் வருமா? ஜிஎஸ்சில் பாலிட்டி மட்டும் வச்சுக்கிறேன். அங்கே மேலே 75 முடிக்கும் சிலபஸ் கவர் பண்ண முடியும்னு சொன்னேன்னா இங்கே ஒரு 30 to 35, மிஞ்சி போன ஒரு 45 முடிக்கும் நம்மளால் கண்டிப்பாக சிலபஸ் கவர் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு 65 நாளில் நம்மளால் இவ்வளோ தூரம் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எத்தனை ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். தமிழ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 6th to 10th நியூ புக்கும் ஓல்டு புக்கும் படிச்சுட்டு போயிடலாம். இல்லை தமிழோட மேக்ஸ் சேர்க்குறேன் அப்படின்னா ஒரு 1800 ப்ராப்ளம் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா 6th to 8th முடிக்க நியூ புக்கும் ஓல்டு புக்கும் படிச்சுட்டு போகலாம். ஜிஎஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், இதை மட்டும் இந்த 3 மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா ஒரு 25 லெசன் சொல்லியிருக்கேன். பாலிட்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க. பொதுவாகவே ஜிஎஸ்க்கு பாலிட்டிக்கு INM தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படி ஃபிக்ஸ் ஆகிறோம் அப்படின்னா பாலிட்டியில் ஒரு 70% சிலபஸ். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியை பொறுத்த முடிக்கும் ஒரு 6 லெசன். அதுக்கப்புறம் இந்த ஜாகிரஃபியில் ஒரு 7 லெசனு இல்லைனா ஒரு 5 லெசன் மட்டும் ஆகுது. இல்லை தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் 3யுமே சேர்க்குறேன் அப்படின்னா 6th to 8th நியூ புக் மட்டும் ஒரு 1500 ப்ராப்ளம். பாலிட்டியில் ஒரு 35 ஒரு 45% ஆஃப் சிலபஸை கவர் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ ஒரு 65 நாளில் நம்மளால் இவ்வளோ தூரம் பண்ண முடியுது அப்படின்னா ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக
தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் மூணுமே கலந்து ஓரளவுக்கு பார்த்துட்டு போகிற மாதிரி போங்க. ஜிஎஸில் பாலிட்டி ஐஎன்எம்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மேக்ஸில் குறைஞ்சது ஒரு 1000 ப்ராப்ளமாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிருங்க. தமிழை பொறுத்த முடிக்கும் 6th to 10th நியூ புக்கு மட்டுமாவது சிலபஸில் என்ன இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்சால் 10th ஓல்டு புக்கு மட்டும் கூட சேர்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு நம்மளால் 65 நாளில் படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஸ்கோர் வாங்க முடியும். கரெக்டாக? அப்போ ஒரு நல்ல ஸ்கோர், நல்ல நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நம்மளால் போட முடிஞ்சால் அதுவே எவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸை க்ரியேட் பண்ணணும் தெரியுமா? ஸோ அப்போ தான் நம்மளால் 65 நாள் இவ்வளோ தூரம் படிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 6 மாதம் படித்தா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி இந்த 65 நாள் அப்படிங்கிறப்ப நம்ம 65 நாள் இருக்குது, இதில் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 65 நாள் பயங்கர வேகமாக படிப்போம். அதற்கப்புறம் எக்ஸாம் எப்போ வருதோ வரலையோ, அப்போ எக்ஸாமுக்கு நீ 6 மாதம் இருக்குது 5 மாதம் இருக்குன்னா அந்த வேகம் வராது. அப்போ 65 நாள் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு வேகம் வரும். கரெக்டு தானே? அப்போ அந்த வேகத்தோட வேகமாக நம்ம படிக்கிறப்ப நம்மளோட 100%ஐயும் நம்ம ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் படிப்போம். ஸோ அப்போ அந்த ஒரு விழிப்பு அப்படிங்கிறப்ப அது அந்த 65 நாள் அந்த ஒரு விழிப்பு ஏற்படும். ஸோ அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ தூரம் படிக்க முடியுதோ அவ்வளோ தூரம் படிச்சுக்கலாம். அதே நேரத்தில் இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா, இப்படி 65 நாள் சின்ன டயத்தில் நம்ம படிக்கிறப்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு ரிவைஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஒரு படித்தேன் 6 மாதமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஃபஸ்ட்டு டே படித்தேன், அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு ரிவைஸ் பண்ணேன், அப்புறம் 20 நாள் கழிச்சு ரிவைஸ் பண்ணேன், 30 நாள் கழிச்சு ரிவைஸ் பண்ணேன், திருப்பி 30 நாள் கழிச்சு ரிவைஸ் பண்ணோம், திருப்பி 30 நாள் கழிச்சு ரிவைஸ் பண்ணணும், மாதம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே அப்படி இல்லை, இருக்கிறதே 65 நாள் தான். படிக்கிறேன், ஒரு 2 நாள் கழிச்சு ரிவைஸ் பண்ணுறேன், திருப்பி ஒரு வாரம் கழிச்சு ரிவைஸ் பண்ணுறேன், அப்புறம் ஒரு 10 நாள், திருப்பி ஒரு 10 நாள், அப்புறம் வந்துடும் 65 நாள், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் எழுத போயிடுவோம். அப்படிங்கிறப்ப அந்த ரிவிஷன் திருப்பி ரிவிஷனுக்கு நான் டைம் ஒதுக்க தேவையில்லை. அப்படிங்கிறப்ப அந்த டைமும் நமக்கு கம்மியாகும். ஸோ அப்போ இதெல்லாம் தான் நமக்கு அட்வான்டேஜ். அப்போ நம்ம இதெல்லாம் நான் படித்ததை மட்டும் தரவாக படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு பரீட்சைக்கு போகிறேன் அப்படின்னா 65 நாளில் இவ்வளோ படிச்சிருக்கேன். அப்போ இதே ஒரு 65 நாள், அடுத்த 65 நாளில் என்னால் இது அளவுக்கும் இல்லை அப்படின்னா இதற்கும் அதிகமாக படிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தோணும். ஸோ அதுதான், ஸோ அதற்காக தான் இந்த 65 நாளை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.